வணக்கம். நாம இன்னைக்கு பாடம் 36 லெசன் 36 பாட் 36 அது பயிற்சிக்கு உரிய விடைகளை பார்க்க போறோம். ஏற்கனவே பயிற்சி உங்களுக்கு சொல்லும்போது அதில் என்னெல்லாம் கவனிச்சு எழுதணுங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம். நீங்க எழுதுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அந்த பயிற்சியோட விடைய இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் சினிமா பார்க்கச் சென்று கொண்டு இருக்கிறேன். நான் சினிமா பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சினிமா அது ஒரு நவுனு நேமு. சினிமா தான். சினேமான்னு சொல்லணும். அது பேச்சு வழக்குல சினிமா சினிமான்னு வரும். அங்க சேனேமா ஹிந்தியில எழுதும் பொழுது. தேக்னே அந்த நே சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? படிக்க, எழுத, சாப்பிட, पढ़ने, लिखने, खाने அந்த நே சேர்க்கணும். அப்போ பார்க்க मैं सिनेमा देखने जा रहा हूँ. मैं வந்ததுனால हूँ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறதுக்கு ஜா ரஹா ஹூ. ரஹா ஆண்பால். இது எது பெண்பால் இருந்தால் ஜா ரஹி ஹூ. அவ்வளோதான். நான்கு ஆண்பாலுக்கு ஜா ரஹா ஹூ, பெண்பால்னா ஜா ரஹி ஹூ. அவ்வளோதான். ஐ எம் கோயிங் டு சி எ பிக்சர். ரெண்டாவது பயிற்சியை பார்க்கலாம். மும்பையில் மிட்டாய் விற்பனை அதிகம். ஸ்வீட் சேல்ஸ் ஆர் ஹை இன் பாம்பே. மும்பை, பாம்பே, மும்பை. அந்த பழைய பேர் பாம்பே. இப்போ அங்கே உள்ள ஒரு அம்மன் பேர் தான் அந்த மும்பைங்கிற பெயரா. அதனால அந்த பெயரை பாம்பேங்கிறத மும்பைன்னு மாற்றிருக்காங்க. அப்போ ஸ்வீட்ஸ் சேல்ஸ் ஆர் ஹை இன் மும்பை. பாம்பே எல்லாம் ஒன்று. அதுக்கு ஹிந்தியில் பாருங்க, மும்பை ஊர் பேர் தான் மும்பை. மு இம் மேலே புள்ளி இருக்கு. பா தொண்டை சவுண்டு பா. ஏ பி பி அதுக்கு உள்ளது தொண்டை சவுண்டு பா. மும்பை மே மும்பையில். மிட்டாயி கீ பிக்ரி. இந்த இடத்துல கீங்கிறது நம்ம ஒன்று சேர்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ தமிழில் சொல்லும்போது மிட்டாய் விற்பனை அப்படி சொல்கிறோம். அங்கே கீங்கிறது ஹிந்தியில் கண்டிப்பாக போடணும். மிட்டாயினுடைய விற்பனை. அந்த உடையங்கிறது தமிழ் மொழியில் வரல, தமிழ் மொழியில் இல்லை. ஆனால் மிட்டாய் பிக்ரி அப்படி சொல்லக்கூடாது. சார் சொன்னால் மீனிங் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அது இலக்கணப்படி அந்த மிட்டாய் கீ பிக்ரி. பிக்ரி இக்ராங்கிறதுக்கு ஈ மாத்திரை. அப்போ இக்கு தான் அந்த விழுசாக தெரியுது இக்கு. ஆனால் ரேங்கிற ஒரு சின்ன கோடு. அந்த ஈ மாத்திரை ரேக்குரியது தான். இதெல்லாம் நம்ம அந்த கூட்டெழுத்துலாம் படிக்கும்போது படிச்சிருக்கோம். அப்போ மும்பையுமே மிட்டாய் கீ பிக்ரி ஜாதா ஹே. ஜாதா ரொம்ப அதிகம். பௌத் ஹேம் போடலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். மூணாவது வாக்கியம் பார்க்கலாம். யாரிடம் இருந்து இந்த சகிப்புத்தன்மையை பெற்றாய், படித்தாய்? அதுக்கு ஃப்ரம் ஹூம் டிட் யூ கெட் திஸ் பேஷன். ஃப்ரம் ஹூம் டிட் யூ கெட் திஸ் பேஷன்ஸ். அதுக்கு ஹிந்தி பாருங்க. கிஸ்ஸே யாரிடம் இருந்து. சே இருந்து விட ஆள் கொண்டு மூலம் அதுக்கு அந்த சே. அப்போ கிஸ்ஸே ஏ சஹனே கீ ஆதத். இந்த சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை சகிப்பு குணம் அப்படிங்கிறதுக்கு சஹனே கீ ஆதத். கோ அந்த சகிப்புத்தன்மையை அதுக்கு அந்த கோ. அப்போ கிஸ்ஸே யாரிடமிருந்து, ஏ இந்த சஹனேக்கி ஆதத்துக்கோ சகிப்புத்தன்மையை சகிக்கக்கூடிய அந்த குணத்தை, அந்த சகிக்கக்கூடிய பழக்கத்தை, அந்த சகிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை ஆதத் கோ சிகா படித்தாய். நான் சொன்னேன் பாசன்ஸ் வந்திருக்கு. பெற்றாய் படித்தாய். அப்போ அது பாசன்ஸில் இருக்க. நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வெர்பை பாசன்ஸாக பண்ணணும், சிங்குலராக பண்ணணும்னா அந்த வெர்போட கடைசி எழுத்து ஏற்கனவே மெய் எழுத்தாக இருந்து தான். ஆனால் அது மாத்திரை சேர்த்தா போதும். சீக் படித்தல். சீக்கா படித்தான். பெண்பால்னா சீக்கி. இது எது பன்மை மதிப்பு. படித்தார்கள் படித்தீர்கள் அப்படின்னா சீக்கே. அவ்வளோதான். ஆ இ ஏ மாத்திரையா மாத்தினா போதும். இந்த இடத்துல நம்ம இன்னும் ரெண்டு இந்த பாசன்ஸை பற்றி சொல்லலாம். சார் கடைசி எழுத்துல ஏற்கனவே மாத்திரை இருந்தால் என்ன சார் செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு திகா காட்டு. அப்போ காட்டினான்னு சொல்ல என்ன திகாயா. திகாயி காட்டினாள். திகாயே காட்டினார்கள். எல்லாம் நம்ம ஏற்கனவே சில பாடங்களை நம்ம சொல்லும்போது சொல்லிட்டோம் பாசன்ஸ். உங்களுக்கு மறுபடியும் ஒரு நினைவுபடுத்துகிறோம். அதாவது ஒரே ஒரு எழுத்து உடைய வெர்ப். இப்போ ஆ ஜா சோ பி இதெல்லாம் பாசன்ஸ் அப்படின்னா ஆயா ஆயி
அந்த யா, ஏ, ஈ சேர்க்கணும். ஒரே ஒரு எழுத்து தான் வெர்பு. வெர்பே ஒரே ஒரு எழுத்துடையதான் சார் வெர்பு அப்படின்னா, அதை பாசன்ஸா மாத்தணும்னா அந்த வெர்புக்கு பின்னால யா ஆண்பால் ஒருமைக்கு, ஈ பெண்பால் ஒருமைக்கு, பன்மைக்கு, மதிப்புக்கு, ஏ ஆண்பால் பன்மை மதிப்புக்கு. அவ்வளோ சேர்த்தா போதும். இதே ரூல்ஸ் தான் வெர்போட லாஸ்ட்ல ஏற்கனவே மாத்திரை இருக்கிறது தான். அப்போ நம்ம அதை சொன்னோம் திகான்னு சொன்னோம். அப்போ திகாக்கு திகாயா, திகாயி, திகாயே, காட்டினான், காட்டினாள், காட்டினார்கள். மெய்யெழுத்துடைய வெறுப்பு கடைசியில் சார் 2 எழுத்து 3 எழுத்துடைய வெறுப்பு சார், ஆனால் கடைசி எழுத்து மெய் எழுத்து சார்னா அந்த மெய் எழுத்தையே நீங்கள் என்ன செய்யலாம்? ஆ மாத்திரையா, இ மாத்திரையா, ஏ மாத்திரை. உதாரணமா இக்குனா கா, கி, கே. உதாரணமா இல்லுனா லா, லி, லே. அவ்வளோதான். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு நினைவுபடுத்தியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது 4வது பயிற்சியை பார்க்கலாம். அன்போடு தியாகத்தையும் நாம் பிறருக்காக செய்து கொண்டே வருகிறோம், செய்து கொண்டு வருகிறோம். அப்போ அன்போடு தியாகத்தை நாம் பிறருக்காக செய்கிறோம். அந்த செய்கிறோம்ங்கிறது அன்போடு, இந்த ஓடு உடனுக்கு கேசாத் வித்து, வித்து லவ், அந்த வித்துங்கிற மீனிங்கு கேசாத். அப்போ அன்போடு பியார் கேசாத் தியாக கோபி பாருங்க, தியாகத்தை தியாகம் பிளஸ் ஒரு ஐ பிளஸ் ஒரு அப்போ தியாகு கோ பி, பீனா அப்போ தியாகு கோ பி ஹம் நாம் दूसरों के लिए பிறருக்காக மற்றவர்களுக்காக करते हैं செய்கிறோம். we make sacrifices for others with love. அவ்வளோதான். அடுத்தது 5வது பார்க்கலாம். சஹி ஜனோ சே ஞான கோ சீக்தே ஹை. நல்லவர்களிடமிருந்து ஞானத்தை கற்கிறோம். நல்லவர்களிடமிருந்து சஹி ஜனோசே. சார் அச்சே ஜனோசே போடலாமா? போடலாம். நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் நாம் எழுதுகிற மாதிரி சொல்கிற மாதிரி பேசுறது மாதிரி சஹி ஜனோங்க போல அச்சே ஜனோசே, அச்சே லோகோசே எழுதலாம். லோக் மக்கள், அச்சே லோகோசே, அச்சே ஆத்மியோ சே போடலாமா? போடலாம். அந்த இடத்துல என்ன உங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகம் வருதோ அதை போல. ஆனால் எல்லாத்துக்கும் மீனிங் அந்த சேம் மீனிங் வந்துக்கலாம். அப்போ சஹி ஜனோசே ஞான கோ சீக்தே ஹேன், ஞானத்தை கோ, அப்போ ஞான் கோ சீக்தே ஹேன் கற்கிறோம். we are also learning knowledge from good people. அடுத்தது 6வது பார்க்கலாம். अच्छे गायक मशहूर होते हैं. a good singer is becoming popular. a good singer is becoming popular. अच्छे गायक, காயக் நம்ம அந்த பயிற்சி சொல்லும்போது சொன்னோம் பாடகர் அப்படி சொன்னோம். அப்போ காயக் சார், அந்த காயக்குக்கு அந்த பாடகருக்கு மதிப்பில் அதுக்கு தான் அந்த அச்சையில் அதை காமிச்சிட்டோம். அப்போ நல்ல பாடகர் மஷூர் புகழ், ஹோத்தேஹேன் அடைகிறார், புகழ் அடைகிறார், புகழை பெறுகிறார். ஹோத்தேஹேன் அதை பற்றி நம்ம இந்த சில பாடங்களில் வந்துருந்துச்சு. பெறுகிறார், அடைகிறார். அந்த அடைகிறாருங்கிறதுக்கு இந்த ஹோத்தேஹேன் பொருத்தமான வேர்டு. மஷூர் ஹோத்தேஹேன். அப்போ அச்சே காயக் மஷூர் ஹோத்தேஹேன். அதாவது எந்த வெறுப்பு டைரக்டாக அதை வந்து தாத்தேத்தி சேர்க்க முடியாதோ அதுக்கு இந்த ஹோங்கிறது கூட ஹோத்தாஹே, ஹோத்தேஹேன், ஹோத்தேஹேன் வரும் படிச்சு வந்துருமா? அதில் இது ஒரு வேர்டு மசூர் ஹோத்தேஹேன், புகழ் பெறுகிறார்கள். 7வது வந்து बड़े होशियार लोग भारत में हैं. அதாவது there are highly talented people in India. இந்தியாவில் மிகச்சிறந்த திறமைசாலிகள் இருக்கின்றனர். படே ஹோஷியார் லோக், பெரிய அதாவது மிகச்சிறந்த திறமைசாலிகள். அது லோகுங்கிற அந்த இடத்துல திறமைசாலிகளுக்கு அது ஹோஷியார் லோகு, திறமைசாலிகள். பாரத் மேஹே, இந்தியாவில் இருக்கின்றனர். அடுத்தது 8வது வாக்கியம் நம்ம பார்க்கலாம். ஹம் ஞானியோ கோ இஜ்ஜத் கர்த்தே ஆ ரே ஹே. இஜ்ஜத்தில் ஒரு ஈ அதில் விட்டுட்டு அந்த ஈ நம்ம அடிக்க வேண்டியிருக்கு. ஞானி, அந்த இஜ்ஜத்துங்கிறது ஏற்கனவே உங்கள் பயிற்சியிலே அந்த வேடை நான் காமிச்சிருக்கேன். அப்போ ஹம் ஞானியோங்கோ இஜ்ஜத் ஈ, ஆனால் ஈனால் அந்த ஈ தான் இஜ்ஜத், இஜ்ஜத் கர்த்தே ஆ ரஹே ஹே. நாம் ஞானிகளுக்கு, ஞானியோங்கோ, ஏன் ஞானிங்கிறது சிங்குலர், பின்னால கோங்கிற வேற்றுமை உருவு வந்தா ப்ளூரல்ல ஓங்கு மாத்திரையா சேர்க்கணும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஓங்கு மாத்திரைங்க ஏன் ஞானிங்கிற இதுல ஏற்கனவே ஈ மாத்திரை இருக்கிறதுனால
யோங்கு அப்படின்னு போட்டிருக்கும். ஞானி ஓங்கு ஓனா போட முடியாது, அதனால ஞானி யோங். அப்போ ஹம் ஞானியோं को इज्जत करते आ रहे हैं. we are paying respect to the monks. அடுத்தது 9வது हिमालय पहाड़ सबसे ऊंचा है. the Himalayas are the highest mountains. ஹிமாலய் பஹாட், இமயமலை, பஹாடுன்னா மலை. ஹிமாலயங்கிறது அது ஒரு நேம் தான். ஹிமாலய பஹாட் பஹாட் அது சேர்ந்து இமயமலை. சப்சே எல்லாவற்றையும் விட, அனைத்தையும் விட. சப்னா என்னது? எல்லாம் அனைத்தும். சே வந்ததுனால விட, எல்லாவற்றையும் விட ஊஞ்சாக உயரமானது. அடுத்தது கடைசியாக 10வது வாக்கியம் பாபநாசம் ஒரு பவித்திரமான நதி. ஒரு பவித்திர நதி. பாபநாசம் இஸ் ஏ ஸ்கேக்கர்டு ரிவர். அப்போ பாபநாசம் அது நேம் தான். ஏக் நம்ம படிக்கும்போதே அந்த பயிற்சி சொல்லும்போது சொன்னோம், ஏற்கனவே அங்கே வந்து பவித்திர நதிங்கிற வேர்டே என்னதான் ஹிந்தி வேர்டு தான் சொன்னோம். அப்போ பாபநாசம் ஏக் பவித்திர நதி ஹே, முடிஞ்சு போச்சு. நதி பாபநாசம், அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பாபநாசம் ஏக் பவித்திர நதி ஹே, அவ்வளோதான். பாபநாசம் இஸ் ஏ சேக்கர்டு ரிவர். அவ்வளோதான். இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு முறை எழுதுனதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.